ஹோம்மேட் ரோஸ் மில்க் சிரப் எப்படி செய்யலான்னு பார்ப்போம் வாங்க. எந்தவித செயற்கை ரசாயனமும் இல்லாமல் ஹோம்மேடாக வீட்டிலையே இயற்கையான முறையில் எப்படி செய்யலான்னு பார்ப்போம். 100 கிராம் பன்னீர் ரோஸ் எடுத்திருக்கேன். அதை காம்பு இல்லாமல் அப்படியே க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. கழுவி காம்பு இல்லாமல் சுத்தமாக எடுத்துட்டு காம்பை எடுத்துட்டு கழுவி எடுத்துக்கோங்க. இது குழந்தைங்களுக்கு ரோஸ் மில்க் உடம்புக்கு குளிர்ச்சி. வெயில் காலத்தில் இது கண்டிப்பாக பிள்ளைங்களுக்கு கொடுத்தா உடம்பு குளிர்ச்சியாக நல்லாயிருக்கும். இதை அப்படி க்ளீனாக எடுத்துக்கோங்க. ஒரு பிளேட்டில் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயை அடுப்பில் வச்சு ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. அதே கப்பில் ஒரு கப் சுகர் சேர்த்துக்கோங்க. சேர்த்து அது நல்லா கம்பி பதம் வர்ற வரைக்கும் அது நல்லா பாவு கொதிக்கட்டும். அந்த ரோஜா பூவை சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறத ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அப்படியே அரைச்சி அது கலருக்காண்டி பீட்ரூட் 2 துண்டு போட்டுக்கோங்க. மிச்சம் இருக்கிற பூவையும் அதோடு சேர்த்து அப்படியே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ பாகு கொதிச்சுக்கிட்டு இருக்கிறது கம்பி பதம் வந்தோடனையும் 2 சொட்டு எலுமிச்சம்பழத்தை சேர்த்து அதோடு இந்த அரைச்சி வச்சுருக்கிறதையும் சேர்த்துக்குங்க. அதை நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதித்து நல்லா வற்றி வரணும். நல்லா கொதிக்கணும். கொதித்து நல்லா அப்படியே திக்காகிற அளவுக்கு அப்படியே கொதித்து வரணும். இப்போ வடிகட்டி ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், ஹோம்மேடு ரோஸ் மில்க் சிரப் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாலில் கலந்து நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்புல எது வேணால் அதில் பாதாம் பிசின் சப்ஜா இதெல்லாம் ஊற வச்சு கலந்துக்கலாம். அதில் ஐஸ்கிரீம் வேணால் ஐஸ்கிரீம் சேர்த்துக்கலாம். இது வெயில் காலத்துக்கு பிள்ளைங்களுக்கு சூப்பரான ஒரு குளிர்ச்சியான ஒரு ட்ரிங்கு. நீங்களும் செஞ்சு கொடுத்து பாருங்கள், சூப்பராக இருக்கும். சூப்பரான ஹோம்மேட் ரோஸ் மில்க் ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஈஸியாக இருக்கும், எந்த கஷ்டமும் இல்லை. 2 செகண்டில் சூப்பராக இயற்கையான முறையில் ரோஸ் மில்க் செஞ்சிடலாம். கடையில் போய் செயற்கை ரசாயனம் கலந்ததை வாங்கி குழந்தைங்களுக்கு கொடுக்குறத விட வீட்டிலே நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா நம்ம கையால் நம்ம இயற்கையாக செஞ்சு கொடுத்தோங்கிற ஒரு மன திருப்தி கிடைக்கும். நீங்களும் செஞ்சு பசங்களுக்கு கொடுங்க. பாய்.